கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சத்துருக்களின் சரி கட்டுதலை நீ காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கு எங்கே பார்த்தாலும், எங்கே திரும்பினாலும், எங்கே போனாலும் சத்துரு பிரச்சனைகள், நம்மளை சுற்றிலும் சத்துருக்கள், நம்மளை சுற்றிலும் பிரச்சனைகள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நீ காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற தீய மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற போராட்டங்கள், அத்தனை காரியத்தையும் கர்த்தர் சரி கட்டிடுவார். நீங்கள் சரி கட்ட வேண்டாம், கர்த்தர் சரி கட்டுவார். நீங்கள் அதை கவனிப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 112:8 உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை நீ காண்பாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யார் எழும்பி போராட முடியும்? யாருமே எழும்ப முடியாது. இன்னொரு பக்கம் பிசாசு நமக்கு சத்துருவாக இருக்கிறான், தெரிஞ்சவங்க நமக்கு சத்துருவாக இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்தினர் நமக்கு சத்துருவாக இருக்கிறாங்க. ஏன் சிலத்துக்கு நம்மளுடைய நண்பர்களே நமக்கு சத்துருவாக மாறிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவது? என்ன பண்ண முடியும்? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை நீ காண்பா. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அவையானவர் இன்றைக்கி அப்படியே விசுவாசிங்களேன், எல்லோரும் விசுவாசிங்களேன். சங்கீதம் 23 நீங்கள் வாஸ்து பாருங்கள், 5 வாஸ்து பாருங்கள். சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவான், பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு முறை எலியாவுக்கு விரோதமாக பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எசபேல் விக்கிரக ஆராதனை பண்ணுகிற 850 பேர் எலியாவுக்கு விரோதமாக சத்துருக்களாக எழுப்பினாங்க. ஆகாப்புங்கிற ராஜா சத்துருவாய் மாறினான். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 850 பேர். இந்த பக்கம் ஒரே ஒரு மனிதர், இந்த பக்கம் 850 பேர். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சத்துருக்களுக்கு நான் சரி கட்ட போகிறேன். சத்துருக்களை குறித்து நீ கவலைப்படாத. என்ன நடந்துச்சு? எலியா ஜெபித்தான். 1 ராஜாக்கள் 18:38 நீங்கள் வாஸ்து பாருங்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. எல்லா ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம். அப்போது அந்த 850 பேரையும் மக்கள் பிடிக்கிறாங்க. எலியா அத்தனை பேரையும் கொன்று போடுகிறான். சத்துருக்களின் சரி கட்டுதலை எலியாவுடைய கண்கள் கண்டது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் கண்டது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா மனுஷிக கிரியைகளையும் கர்த்தர் சரி கட்டுவா, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. நல்ல ஒரு தெய்வ மனிதர், பரிசுத்தவான், அவருடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவருடைய நண்பரே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணினார். இப்போ இவருடைய இருதயம் உடைந்தது. அவர் நண்பர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கேன், நீ இப்படி ஏன் சத்துருவாக மாறிட்ட அப்படின்னு சொன்ன கோபமாக விரட்டி அனுப்பிட்டார். அவர் வீடு போய் சேரலை, இவருக்கு ஹார்ட் அட்டாக். கடைசியில் அறுவை சிகிச்சை செய்து அப்போந்தான் இவர் உணர்ந்தார், தான் செய்த தப்பை உணர்ந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் குரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களுக்கு நீர் சரி கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.